ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, முறுமுறுன்னு காரசாரமான வித்தியாசமான தட்டை தான் பார்க்க போறோம். எப்பவுமே தட்டைனா அரிசி மாவு, கோதுமை மாவு அந்த மாதிரி தான் செஞ்சு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் மைதா மாவு வச்சு லேயர் தட்டை எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற விசேஷ நாட்களில் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி தட்டையை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இன்றைக்கி நாம் சூப்பரான லேயர் தட்டை தான் பார்க்க போகிறோம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அது பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1.5 கப் அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து இதே மெத்தட்லேயே நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவை மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதேமாதிரி கொஞ்சம் டைஜஷன் ஆகும். அதே மாதிரி ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு 1/4 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் வந்து அப்படியே டேரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி கையால் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஓமம் போடணும். டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அந்த ஓமம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவுக்கு தேவையான குவான்டிட்டியை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரசாரமாக இருந்து இந்த ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வந்து தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சேர்த்துருக்கேன் 50 கிராம் அளவுக்கு. எந்த ஆயில் வேணாலும் சேர்க்கலாம். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதில் தான் நமக்கு எந்த ஸ்மெல்லிங் எதுவுமே இருக்காது. ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 400 கிராமுக்கு மைதா மாவுக்கு நான் வந்து 50 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓவராக ஆயில் சேர்த்துடாதீங்க, நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து கரெக்டாக இருந்து வராது. இந்த அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவு வந்து ஆயிலில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கையில் வந்து பிடிச்சி பாருங்கள் மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த லெவலில் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் நமக்கு தட்டையை வந்து தட்டி எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பக்குவமாக பார்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம திரட்டி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த மாவு வந்து தண்ணியாக இல்லாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் திரட்டும் போது. இந்த தட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஒரே லெவல்லே அது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து இது வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் செய்ய ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் ஆகிடும். லேயர் லேயராக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மாவு ஆல்மோஸ்ட் பிசைஞ்சாச்சு. இதை நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா வெள்ளை துணி அந்த மாதிரி ஈரத்தில் கூட நினச்சிட்டு கூட அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தட்டு போட்டு தான் மூடி வைக்கிறேன். ஒரு 1/2 ஹவருக்கு மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நீங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த மாவு எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செய்யும்போது நமக்கு திரட்டும் போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மாவு வந்து கால்வாசி மட்டும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரட்டினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு 2 உருண்டை மட்டும் தான் உருட்டி எடுத்திருக்கேன். செய்யும்போது ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி உருட்டி திரட்ட ஆரம்பிச்சினா ஈஸியாக இருக்கும். இப்போயே நம்ம உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சுருக்க மாவை சப்பாத்தி மாவு நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி தின்னாக திரட்டணும். எவ்வளோ உள்ளியாக திரட்ட முடியுமோ அவ்வளோ உள்ளியாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் தட்டை வந்து நமக்கு உள்ளியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நமக்கு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக தான் நம்ம உருட்டி எடுத்து திரட்டினிங்கன்னா தான் நமக்கு கட்டர் போட்டு எடுக்கும்போது ஒரு 4-5 அந்த மாதிரி கிடைக்கும். சின்னதாக போடும்போது நம்ம கட்டர் போட்டு எடுக்கும்போது ஒரு ஷேப் 2 ஷேப் அந்த மாதிரி தான் வரும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நல்ல சப்பாத்தி கட்டை அளவுக்கு எல்லாம் திரட்டி எடுத்துக்கோங்க. சர்க்கிளாக இருக்கிற கட்டரை வச்சு ஷேப்பாக நான் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கும். இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா, கட்டரை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி வீட்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் 4 ஷேப் தான் கிடச்சிச்சு. சரி, மீதி இருக்கிற மாவை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு அந்த மாவை மட்டும் லைட்டாக நம்ம திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 மேலே வச்சு நம்ம அடுக்கி தட்டையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை திரும்பவும் நம்ம உருட்டிக்கிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவில் ஆட் பண்ணி கூட திரும்பி இதே மாதிரி தட்டையை உருட்டிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். கட்ரு போட்டு நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். அதை வந்து சப்பாத்தி கட்டையால் லைட்டாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திரட்டாதீங்க, லைட்டாக அப்படியே மேலாப்பில் லைட்டாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பக்கம் மாவு இல்லாமல் ஒரு பக்கம் வந்து நார்மலாக எல்லா பக்கம் ஈவனாக இருக்கும்.
திரட்டி வச்சுருக்கிறதுல ஒவ்வொரு லேயராக நம்ம வச்சு அது மேலே தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம அது எல்லாத்தையும் ஒட்டி விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வச்சுட்டு நடுப்பகுதியில் தண்ணி லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் லேயர் எடுத்து ஒவ்வொரு லேயருக்கும் நடுவில் வந்து தண்ணியை மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி தான் சேர்க்கணும் இல்லை, நீங்கள் ஆயில் கூட வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக வச்சதுக்கப்புறம் லாஸ்ட் லேயரில் நம்ம தண்ணி எதுவும் வைக்க வேணாம். இந்த மாதிரி ஸ்கேலால் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்போ தான் நமக்கு அது நடுவில் இருக்கிற எல்லா பிளேஸும் நமக்கு அழுத்தமாக இருக்கும். நமக்கு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த லேயர் வந்து எதுவுமே பிரியாமல் நமக்கு அப்படியே மொத்தமாக இருக்கும். இது பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி திரட்டி அதே மாதிரி லேயராக நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணி இதை பொரிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் அந்த லேயர் எல்லாம் நமக்கு ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிக்கும். இல்லைனா நமக்கு வந்து அப்படியே மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதேமாதிரி போடும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனால் வந்து லைட்டாக ஆயிலை வந்து அந்த தட்டை மேலே ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரும். லேயராகவும் நமக்கு தனித்தனியாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதை நம்ம போட்ட உடனே ஆயிலில் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி தெளித்து விடுங்க. இந்த லேயர் தட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக லேயராக வைக்கிறது தான் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஈஸி தான். பொரிக்கிறது டக்குன்னு முடிஞ்சிட வேலையும் பார்த்தீங்கன்னா, அந்த தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேலை வந்து லைட்டாக நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் லேயராக நமக்கு உள்ளே வந்து ஒட்டி போயிருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு லேயர்லாம் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுங்க. நான் பண்ண மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி லேயர் தட்டை செய்யலாம். ஒன் சைட் குக் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இது எல்லாமே வெந்துருச்சு. ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினோடனே எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினாலும் எடுக்காதீங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம தட்டையெல்லாம் ஒன் பை ஒன்னாக குக் ஆகணும். லேட் ஆகும் கொஞ்சம். பார்க்கும்போதே இது அழகாக இருக்கும். லேயராக இருக்கிறதுனால அப்படியே ஒரே வாயிலே கடித்து சாப்பிட்லாம். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகவும் ஆகிடும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் தட்டையை நான் தட்டி எல்லாத்தையும் பொரிச்சு நான் ஒரு பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வேறு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் புதுவிதமான லேயர் தட்டை என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செம்ம க்ரன்ச்சியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன். இதோட க்ரன்ச்சினஸ் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே அழகாக தோணும். இது லேயராக இருக்கிறதுனால அப்படியே கடித்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் லேயர் தட்டை சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எந்தளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குன்னு நான் உடச்சி காமிக்கிறேன். தட்டையை உடைக்கும் போதே செம்ம மொறுன்னு இருக்குது. க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.